Hello friends, welcome to Sociology in Tamil. இன்னைக்கு நான் இந்த வீடியோல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்ட் பண்ற யூஜிசி நெட் சோஷியாலஜியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ண போறேன். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஜூன் 2019 இருந்து ஜூன் 2023 வரையும் கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸ் மட்டும் ஸ்பெசிபிக்கா எம்எல் டுர்கைம் பத்தி கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். இது டாபிக் வைஸ் அனாலிசிஸ். அப்கமிங் வீடியோஸ்ல மற்ற ஆத்தர்ஸ் மற்ற டாபிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அனலைஸ் பண்ணி ஐ வில் அப்லோட் in this channel. ஜூன் 2019ல 5 கொஸ்டின்ஸ் வந்து எம்எல் டுர்கைம் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல எம்எல் டுர்கைம் எக்ஸ்பிளைன் பண்ண தியரி ஆஃப் சூசைட்ல லோ ரெகுலேஷன்னால எந்த டைப் ஆஃப் சூசைட் வந்து சொசைட்டில நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஈகோயிஸ்டிக் சூசைட். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூசைட்ல லோ ரெகுலேஷன்னால ஏற்படுற சூசைட் வந்து அனோமிக் சூசைட், அதுவே ரெகுலேஷன் ஹையா இருந்தா ஃபேட்டலிஸ்டிக் சூசைட். இன்னொரு டைப் வந்து இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. இன்டகிரேஷன் வந்து லோவா இருந்தா ஈகோயிஸ்டிக் சூசைட், இன்டகிரேஷன் வந்து ஹையா இருந்தா ஆல்ட்ரிஸ்டிக் சூசைட் அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து எம்எல் டுர்கைம் வந்து டோட்டமிசம் பத்தி எந்த கம்யூனிட்டியில வந்து ஸ்டடி பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியன் அருந்தா. ஆஸ்திரேலியன் அரிந்தா அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி. இந்த ட்ரைப்ஸ் வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. இவங்க டோட்டோமிசம் அப்படின்ற ரிலீஜியஸ் ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. டோட்டோமிசம் அப்படின்னா விலங்குகள், தாவரங்கள், ஒரு பொருட்கள் மீது வந்து ஸ்பெஷலான மரியாதை வச்சு அந்த பொருட்களுக்கும் மரங்களுக்கும் அனிமல்களுக்கும் இறந்து போன அனிமல்களுக்கும் பவர் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டா நம்ம எது கேட்டாலும் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் டோட்டமிசம் அப்படின்னு எம்எல் டுர்கைம் சொல்லுவாரு. இவர் வந்து இந்த டோட்டமிசம் பத்தி ஸ்பெசிபிக்கா அருந்தா ட்ரைப்ல படிச்சிருக்காரு. இந்த அருந்தா ட்ரைப் வந்து ஆஸ்திரேலியால இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோவிங்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க சிலபஸ் ரெஃபர் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிலபஸ்ல உள்ளதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. எம்எல் டுர்கைம் வந்து ஃபங்க்ஷனலிஸ்ட், கிளிஃபோர்ட் கீட்ஸ் வந்து இன்டர்பிரிட்டேட்டிவிஸ்ட், கிளாட் லெவி ஸ்ட்ராஸ் வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட், மிஷல் ஃபுகோ வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட். இதுக்கான ஆன்சர் வந்து இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். நீங்க பாஸ் பண்ணி மேட்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஜூன் 2019ல இந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு டெஃபினேஷனை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் இஸ் தி ஆக்ஷன் எக்ஸசைஸ் பை தி ஓல்டர் ஜெனரேஷன்ஸ் அப்பான் தோஸ் ஹூ ஆர் நாட் yet ready for social life. எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்த ஓல்டர் ஜெனரேஷன்ஸ்னால எங்கா இருக்கவங்களுக்கு கொடுக்கறது. அந்த எங்கா இருக்கவங்க இன்னும் சோசியல் லைஃப்க்கு ரெடி ஆகாம இருப்பாங்க. இந்த கோட் வந்து மாரல் எஜுகேஷன் அப்படின்ற புக்ல எம்எல் டுர்கைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதனால இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எம்எல் டுர்கைம். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் பிரிமிட்டிவ் சொசைட்டி டு மாடர்ன் சொசைட்டி பத்தி எந்த புக்ல எந்த சோசியாலஜிஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் இன் சொசைட்டி. இந்த புக்ல தான் எம்எல் டுர்கைம் வந்து ஒரு சொசைட்டி எப்படி பிரிமிட்டிவ் சொசைட்டில இருந்து மாடர்ன் சொசைட்டிக்கு ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதனால இதோட ஆன்சர் டிவிஷன் ஆஃப் லேபர் இன் சொசைட்டி, எம்எல் டுர்கைம். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 2019 செஷன். இந்த செஷன்ல மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல எம்எல் டுர்கைம் வந்து ஆக்ஷன் பத்தி ஒரு கோர்ஸ் கொடுத்திருப்பாரு. எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்ற புக்ல 1912ல. அந்த புக்ல இருக்க ஒரு கோட் கேட்டிருக்காங்க. த யூனிட் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் இன் ரிச்சுவல் இஸ் ஆக்ஷன். இதுக்கோட ஆன்சர் வந்து ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 2019ஓட செகண்ட் கொஸ்டின். எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இது கேட்ட கொஸ்டின் தான், அதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. ஜூன்ல கேட்டாங்க, இப்போ டிசம்பர்ல கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டின் வந்திருக்கு. இந்த கோட் யார் கொடுத்தாரு அப்படின்னா எம்எல் டுர்கைம். இது வந்து மாரல் எஜுகேஷன் அப்படின்ற புக்ல கொடுத்திருக்காரு. டிசம்பர் 2019 நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த கொடுக்கப்பட்டிருக்க கிளாசிக்கல் சோசியாலஜிஸ்ட்ல யாரு வந்து கம்பேரிட்டிவ் மெத்தட வந்து டிஃபரெண்டா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து எம்எல் டுர்கைம் அண்ட் மேக்ஸ் வெபர். ஏன் அப்படின்னா எம்எல் டுர்கைம் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி, ஆர்கானிக் சாலிடாரிட்டி அப்படின்னு 2 விஷயங்களை வந்து கம்பேர் பண்ணி படிச்சிருப்பாரு. அதே மாதிரி மேக்ஸ் வெபரும் புரோட்டஸ்டன்ட் எத்திக் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம்ல நிறைய கிறிஸ்டியானிட்டி ஃபார்ம்ஸ் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிருப்பாரு. அதனால இதுக்கான ஆன்சர் எம்எல் டுர்கைம் அண்ட் மேக்ஸ் வெபர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுத்திருக்க சோசியாலஜிஸ்ட்ல யாரு வந்து சயின்டிபிக் மெத்தட வந்து
ரெக்கமெண்ட் பண்றது சோசியல் பினாமினாவை படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஏஆர் ரெட்க்ளைஃப் பிரவுன் அண்ட் எமல் டுர்கைம். மற்ற ரெண்டு சோசியாலஜிஸ்டும் வந்து பியூர் சயின்டிபிக் மெத்தட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. அதனால இதுக்கான பெர்ஃபெக்ட் ஆன்சர் வந்து ஏஆர் ரெட்க்ளைஃப் பிரவுன் அண்ட் எமல் டுர்கைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சோசியல் ஃபேக்ட் பத்தி எமல் டுர்கைம் சொன்ன விஷயங்கள்ல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். இட் இஸ் காமன் இன் கிவன் சொசைட்டி. சோசியல் ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு வெளியே இருந்து ப்ரெஷர் பண்றக்கூடிய ஒரு விஷயம். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, கஸ்டம்ஸ், வேல்யூஸ், இது தப்பு, இது கரெக்ட் அப்படின்னு வெளியேந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சொசைட்டில. அதனால சோசியல் ஃபேக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் இன் அ கிவன் சொசைட்டி. ஏ கரெக்ட், பி வந்து இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா இட் இஸ் காமன் இன் எவ்ரி இண்டிவிஜுவல். இது எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு காமன் கிடையாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும், ஒவ்வொரு ரிலீஜியனுக்கும் மாறும், ஒன்னொரு ரீஜியனுக்கும் இருக்கிற மாதிரி மாறும். அதனால இட் இஸ் நாட் காமன் டு எவ்ரி இண்டிவிஜுவல். அதனால பி வந்து தப்பு, சி தான் கரெக்ட். இட் இஸ் லைக் அ திங். இது வந்து வெளியே இருக்க ஒரு விஷயம் மாதிரி, ஒரு நமக்கு பார்க்கக்கூடிய இல்லைன்னா பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதனால சோசியல் ஃபேக்ட் இஸ் அ திங். ஏ கரெக்ட், சியும் கரெக்ட். டி வந்து தப்பு, ஏன்னா இட் டசன்ட் provide any pressure on the individual. ஆனா சோசியல் ஃபேக்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணும். நீ இது பண்ணு, இது பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும். அதனால டி வந்து தப்பு. இதோட ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் கொடுத்திருக்காங்க. மெத்தட் அண்ட் சோசியாலஜிஸ்ட். எந்த மெத்தட எந்த சோசியாலஜிஸ்ட் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டைரக்ட் மெத்தட் வந்து அஃப்கோர்ஸ் எமல் டுர்கைம். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் வந்து பி மாலினோஸ்கி. ஃபெனோமெனாலஜி வந்து ஆல்ஃபர்ட் ஷர்ட்ஸ். எவால்விங் டைபாலஜி ஆஃப் கல்ச்சர் வந்து டபிள்யூ டில்தே அப்படின்ற சோசியாலஜிஸ்ட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து சொசைட்டில இருக்கு அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஜூன் 2020ல ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு எமல் டுர்கைம், இன்டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கம்பேரிட்டிவ் மெத்தட். இப்போ சோசியாலஜிஸ்ட் அதிகமா என்ன நினைச்சாங்க அப்படின்னா, யாரெல்லாம் கம்பேரிட்டிவ் மெத்தட் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நம்பினாங்க. ஏன் அப்படின்னா இப்ப மெக்கானிக்கல் சாலிடாரிட்டியா இருக்கட்டும், ஆர்கானிக் சாலிடாரிட்டியா இருக்கட்டும், இப்ப மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி பத்தி சொசைட்டில படிக்கும் போது அல்டிமேட்டா இன்டைரக்ட் ஆர்கானிக் சாலிடாரிட்டி பத்தியும் படிக்கிறாங்க அப்படின்னு எமல் டுர்கைம் வந்து நம்பினாரு. அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்பேரிட்டிவ் மெத்தட வந்து யாரு அவங்க ஸ்டடியில ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எமல் டுர்கைம் ஃபாலோ பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரெட்க்ளைஃப் பிரவுனும் ஃபாலோ பண்ணாரு. மேக்ஸ் வெப்பரும் ஃபாலோ பண்ணாரு. பி மாலினோஸ்கி மட்டும் கம்பேரிட்டிவ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணல. நெக்ஸ்ட் டிசம்பர் 2020 ஜூன் 2021ல 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை சிஸ்டமேட்டிக்காவும் கிளாசிஃபை பண்ணியும் ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு எமல் டுர்கைம் சொல்லுவாரு. அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேசிஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்லுவாரு. எக்ஸ்டர்னாலிட்டி அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு எப்படி பார்க்கும்போது தெரியுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்டீரியரான ஒரு சப்ஜெக்டிவ் மீனிங் இருக்கும். அது மூலமா தான் நம்ம ஒரு விஷயத்த சிஸ்டமேட் பண்ணி கிளாசிஃபை பண்ணி ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இதோட ஆன்சர் வந்து எக்ஸ்டர்னாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து எமல் டுர்கைம் ரிசர்ச் மெத்தடாலஜி பத்தி எழுதின புக்ல எந்த புக் வந்து ஃபர்ஸ்ட் புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் புக். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கான்செப்ட்ஸும் சோசியாலஜிஸ்டும் கொடுத்திருக்காங்க. ப்ரொலிட்டேரியட் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் வந்து கார்ல் மார்க்ஸ். ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம் கொடுத்தது வந்து மேக்ஸ் வெப்பர். டிவிஷன் ஆஃப் லேபர் கொடுத்தது வந்து எமல் டுர்கைம். எக்ஸ்சேஞ்ச் ஜட்ஜ்மானி சிஸ்டம் பத்தி பேசினவர் வந்து டபிள்யூஹெச் வைசர். நெக்ஸ்ட் வந்து எமல் டுர்கைமோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து எமல் டுர்கைம் கொடுத்த புக்ஸோட இயர்ஸ் எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த கொஸ்டின்ல கேட்டதுக்கு ஆன்சர் வந்து தி டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து ஃபர்ஸ்ட் புக் 1893ல. செகண்ட் வந்து தி ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட் 1895ல. சூசைட் 1897. தி எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் 1912. மோரல் எஜுகேஷன் 1925. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2020 ஜூன் 2021ல கேட்டது. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருக்காங்க. தி எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் வந்து எமல் டுர்கைம். ரிலிஜியன் அண்ட் சொசைட்டி அமோங் குரூப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா வந்து
M.N. Srinivas. The sense of culture வந்து Leslie White. D. The nature of culture வந்து A. Kroeber. டிசம்பர் 2020 ஜூன் 2021ல கேட்ட கொஸ்டின். இது வந்து கொடுத்திருக்க ஃபங்க்ஷனலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யாரு வந்து ஃபங்க்ஷனலிசம் பத்தி பேசினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்திருக்க 5 லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கவங்களையே எம்எல் டுர்கெய்ம் தான் ஃபங்க்ஷனலிசம் பத்தி பேசினாரு. தென் மேலினோஸ்கி, தென் ஏஆர் ரட்க்ளைஃப் பிரவுன், தென் டால்காட் பர்சன் அண்ட் தென் ஆர்கே மெர்டன். ஃபங்க்ஷனலிசம் அப்படின்னா ஹியூமன் பாடிக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் மாதிரி சொசைட்டிக்குள்ளேயும் ஆர்கன்ஸ் இருக்கு. அதுதான் சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. ஒண்ணு ஒர்க் ஆகலைன்னா மத்ததை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனலிசம். இதுல இருக்க எல்லாருமே ஃபங்க்ஷனலிசம் ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து திங்கர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. திங்கர் வந்து அகஸ்ட் காம்ட். இந்த செஷன்ல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. டிசம்பர் 2021 அண்ட் ஜூன் 2022. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 செஷன்ஸ் ஒன்னா கண்டக்ட் பண்ணது எதனால அப்படின்னா கோவிட்னால 2 செஷன் ஒன்னா கண்டக்ட் பண்ணாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து திங்கர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. திங்கர் வந்து அகஸ்ட் காம்ட். இவர் வந்து லெவல்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லியிருப்பாரு. லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ்ல. எம்எல் டுர்கெய்ம் வந்து சைஸ் அண்ட் டென்சிட்டி பத்தி பேசியிருப்பாரு. ஆர்கானிக் சாலிடாரிட்டி அண்ட் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டி பத்தி பேசும்போது கார்ல் மார்க்ஸ் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து எவால்யூஷன் ஆஃப் த சொசைட்டி அண்ட் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்றதுனால ஹெர்பர்ட் ஸ்பென்சரோட கான்செப்ட் வந்து எவால்யூஷன் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. நெக்ஸ்ட் செஷன் வந்து டிசம்பர் 2022. இந்த செஷன்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பி. துர்கெய்ம் வந்து டோட்டமிசம் மூலமா தான் எல்லா ரிலீஜியனும் ஒரிஜினேட் ஆனிச்சு. இந்த ஸ்டேஜை பாஸ் பண்ணாதான் எந்த ஒரு ரிலீஜியனும் அடுத்த நிலையை அடைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நம்புவாரு. ஸோ இந்த கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் பி வந்து கரெக்ட், மற்றதெல்லாம் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதர்கள் தான் வந்து கடவுளை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு எம்எல் டுர்கெய்ம் நம்புவாரு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல மனிதர்கள் உருவாக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆப்ஷன் வந்து ஏ தப்பு. சியும் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ் வந்து ஆஸ்திரியன் ட்ரைப் கிட்ட வந்து அவர் படிச்சாரு. இங்க ஆப்பிரிக்கன் போட்டிருக்கு. அதனால சி தப்பு. டியும் தப்பு. ஏன்னா டுர்கெய்ம் வந்து தியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. தியாலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவங்க வந்து இயற்கையாவே உருவானது, இயற்கையாவே கடவுள் இருக்கு அப்படின்னு. ஆனா எம்எல் டுர்கெய்ம் என்ன சொல்லுவாருன்னா கடவுள் அப்படிங்கிறவங்க மனிதர்களையே கிரியேட் பண்ணது, சிம்பிள்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாரு. அதனால இந்த ஆப்ஷனும் தப்பு. கடைசி ஆப்ஷன் வந்து ட்ரைப் அப்படின்ற அபோரிஜின்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அந்த ஸ்டேஜ் தாண்டி தான் எல்லா சொசைட்டியும் வந்து டெவலப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இங்க அவர் அப்படி சொல்லல அப்படின்னு போட்டிருக்கு. அதனால ஆப்ஷன் ஈவும் தப்பு. நெக்ஸ்ட் வந்து எம்எல் டுர்கெய்ம் அனோமிக் கான்செப்ட் வந்து எந்தெந்த புக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனோமிக் பத்தி சூசைட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதை தவிர்த்து த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற புக்லையும் இவர் அனோமிக் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து புக் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டிருக்காங்க. எம்எல் டுர்கெய்ம் வந்து த ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட் அப்படின்ற புக் எழுதினாரு. ஆண்டனி கிடன்ஸ் வந்து நியூ ரூல்ஸ் ஆஃப் சோஷியாலஜிக்கல் மெத்தட் அப்படின்ற புக் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மிஷல் ஃபுகோ வந்து த ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ் அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. என் ஃபேர்க்ளோ அப்படின்றவர் வந்து கிரிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்ற புக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. கடைசியா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சோசியாலஜி யூஜிசி நெட்ல ஜூன் 2023 செஷன்ல 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ஸ்காலர்ஸ்ல கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து எம்எல் டுர்கெய்ம், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அண்ட் மேக்ஸ் வெபர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுத்திருக்க தியரிஸ்ட்ல யாரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக சொசைட்டில சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சோசியல் ஸ்ட்ரக்சர்லயும் சோசியல் சிஸ்டத்திலையும் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு கார்ல் மார்க்ஸும் எம்எல் டுர்கெய்மும் சொன்னாங்க. அதனால இதோட ஆன்சர் கார்ல் மார்க்ஸ் அண்ட் எம்எல் டுர்கெய்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பினாமினாவை படிக்கணும் அப்படின்னா நம்ம மொத்தமா சொசைட்டில நடக்கிற பினாமினாவை படிச்சாதான் அந்த இண்டிவிஜுவல் பினாமினாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எம்எல் டுர்கெய்ம் சொல்லுவாரு. அதனால இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எம்எல் டுர்கெய்ம். இப்போ கலெக்டிவ் பினாமினா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாவர்ட்டினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா
அந்த ஏரியால இருக்க நிறைய மக்களும் பாவர்ட்டினால கஷ்டப்படுவாங்க. அதனால ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் படிச்சுட்டு மொத்த இண்டிவிஜுவலுக்கும் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது. நம்ம மொத்தமா உள்ளவங்களை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஒரு இண்டிவிஜுவலோட பினாமினா பாவர்ட்டியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்யூஷன் கொடுக்க முடியும். இத வந்து அவரோட ஃபங்க்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பினாமினா. இது சொசைட்டில இருக்கு. பாவர்ட்டிக்கு ஒரு விஷயம் மட்டும் காரணமா இருக்காது, நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கும். அது கலெக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எஜுகேஷன் காரணமா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கிறது காரணமா இருக்கலாம், கவர்மெண்ட் பாலிசிஸ் காரணமா இருக்கலாம், அவங்களுக்கு அக்சசிபிலிட்டி காரணமா இருக்கலாம். இதே மாதிரி கலெக்டிவ் பினாமினாவை வந்து நம்ம படிச்சா மட்டும்தான் இண்டிவிஜுவல் பினாமினாவை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது வந்து மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு எமல் டுர்கெய்ம் சொல்லுவாரு. இந்த ஃபங்க்ஷனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவும் இந்த மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ங்கறனால இதோட பெர்ஃபெக்டான ஆன்சர் வந்து எமல் டுர்கெய்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்க சோசியாலஜிஸ்ட்ல யாரு வந்து ரிலிஜியனோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து சொசைட்டியோட ஆர்டரை மெயின்டைன் பண்றது தான் அப்படின்னு சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சரும் எமல் டுர்கெய்ம் தான். இவர் எலிமெண்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் லைஃப் அப்படின்ற புக்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அதனால பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் எமல் டுர்கெய்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆத்தர் அண்ட் புக்ஸ் கேட்டிருக்காங்க. எமல் டுர்கெய்ம் வந்து த ரூல்ஸ் ஆஃப் சோசியாலஜிக்கல் மெத்தட் அப்படின்ற புக் எழுதினாரு. எஃப் எங்கல்ஸ் அப்படின்றவங்க த ஒரிஜின் ஆஃப் த ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட் அப்படின்ற புக் எழுதினாங்க. ஆர்கே மர்டன் வந்து சோசியல் தியரி அண்ட் சோசியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற புக் எழுதினாரு. டால்காட் பர்சன் வந்து த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோசியல் ஆக்ஷன் அப்படின்ற புக் எழுதினாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு சொசைட்டி வந்து மெக்கானிக்கல் சாலிடாரிட்டில இருந்து ஆர்கானிக் சாலிடாரிட்டி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எமல் டுர்கெய்ம் என்ன சொன்னாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டைனமிக் டென்சிட்டி. இவர் பாப்புலேஷன் டென்சிட்டியும் இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா டைனமிக் டென்சிட்டி இருந்தா மட்டும்தான் மெக்கானிக்கல் சாலிடாரிட்டில இருந்து ஆர்கானிக் சாலிடாரிட்டிக்கு ஒரு சமூகம் மாறும் அப்படின்னு சொல்லுவாரு. டைனமிக் டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல ஒரு சில மக்கள் ஒரு சில மொழி பேசுவாங்க, மதம் ஃபாலோ பண்ணுவாங்க, உடை ஃபாலோ பண்ணுவாங்க, இருப்பிட வசதி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதனால டிஃப்ரெண்டான டைனமிக் பீப்புள் வந்து சோசியல் இன்டராக்ஷன் பண்ணும்போது டைனமிக் டென்சிட்டி ஏற்படுது. இதனால வந்து ஹெட்ரோஜெனிட்டி ஏற்படுது. இந்த ஹெட்ரோஜெனிட்டினால மக்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் காணப்படுது. இதுவே ஒரு சாலிடாரிட்டி உருவாகிறதுக்கான காரணம் அப்படின்னு எமல் டுர்கெய்ம் சொல்லுவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எந்த சோசியாலஜிஸ்ட் மொராலிட்டிக்கும் எஜுகேஷனுக்கும் ரிலேட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஜே டிவை அண்ட் எமல் டுர்கெய்ம். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மொராலிட்டி அண்ட் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட புக்கை எழுதினாங்க. ஜே டிவை வந்து மாரல் பிரின்சிபிள்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்ற புக்கை எழுதினாரு. எமல் டுர்கெய்ம் வந்து மாரல் எஜுகேஷன் அப்படின்ற புக்கை 1925 எழுதினாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, யாரு ரிலிஜியன் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபைடு சிஸ்டம் ஆஃப் பிலீஃப் அண்ட் பிராக்டிஸ், இது வந்து சாக்ரெட் திங்ஸ்க்கு ரிலேட்டட் ஆனது அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான ரிலிஜியன் டெஃபினிஷன் கிவன் பை எமல் டுர்கெய்ம். இதை வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும், ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற டெஃபினிஷன். ஸோ எமல் டுர்கெய்ம் இஸ் த ஆன்சர். Thank you for watching. I'll be uploading a lot of videos on sociology. Make sure you subscribe to this channel. This is Mohammed signing off.